கர்நாடக முதலமைச்சராக 5 ஆண்டுகளும் தான் இருப்பேன் என்றும் முதலமைச்சர் சித்தராமையா உறுதிபட தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து முதலமைச்சரை தேர்வு செய்வதில் நீண்ட இழுபறி நீடித்தது. அதன் பிறகு சித்தராமையா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். துணை முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டார். அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் பதவிக்காலம் முதலமைச்சர் பதவி வழங்குவதாக கூறி காங்கிரஸ் மேலிடம் அவர்களை சமாதானம் செய்ததாக கூறப்பட்டது. இதற்கிடையே சித்தராமையா ஆட்சி 2 ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மாற்றம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே கர்நாடகாவில் தற்போதைக்கு முதலமைச்சர் மாற்றம் குறித்து ஆலோசிக்கவில்லை என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடகாவில் முதலமைச்சராக 5 ஆண்டுகளும் தான் முழுமையாக பதவியில் இருப்பேன் என கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருக்கிறது என்றும் காங்கிரஸ் அரசு 5 ஆண்டுகள் பாறை போல் உறுதியாக ஆட்சியில் இருக்கும் எனவும் தெரிவித்தார். இதற்கிடையே செய்தியாளர் பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கட்சி தலைமை என்ன கூறினாலும் எதை விரும்பினாலும் அதை நிறைவேற்றும் என தெரிவித்தார். தனக்கு என்ன வழி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு தான் ஆதரவாக நிற்க வேண்டும், அவரை ஆதரிக்க வேண்டும் எனவும் கூறினார்.